வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் சிம்ம ராசியிலிருந்து பார்த்தா, சிம்ம ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றாரு. நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வந்துட்டாரு. அதனால உங்களுக்கு சில முன்கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். படபடப்பு அதிகரிக்கும், டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வாழ்க்கை துணை, நண்பர்கள், அக்கம்பக்கத்தினரிடம் சண்டை போடுவதற்கு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய முன்கோபியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதனால நிதானத்தை தவற விடுவதற்கு இந்த வாய்ப்புகள் நிறைய வரும். அதே சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது, சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவான், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு ராகு சேர்க்கை, லாபஸ்தானத்துல சூரியன் புதன், விரயஸ்தானத்துல சுக்கிரன். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு 2 கிரக பெயர்ச்சி. புதன் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு மிதுன ராசியிலிருந்து. அதே சமயம் கடகராசியில் இருக்கிற சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அந்த ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு. அதன் பிறகு ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியில் இருக்கிற சூரியன் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், ஆடி மாத பிறப்பு. ஜூலை 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மற்றொரு பயிற்சியை சந்திக்கிறார். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா, ஜூலை 3ஆம் தேதி குரு பூர்ணிமா, வியாச பூஜை, 9ஆம் தேதி பானு சப்தமி, 15ஆம் தேதி சனி பிரதோஷம், 16 தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், ஆடி மாத பிறப்பு, 17 ஆடி அமாவாசை, 22 ஆடி பூரம். இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய நாட்கள், சகாயமான நாட்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அது என்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா, சிம்ம ராசிக்கு ஜூலை 1, 2, 3, 4, 7, 8, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 20ஆம் தேதி ஆரம்பிச்சா அந்த மாச கடைசி வரைக்கும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களுடைய காரிய வெற்றிக்கு, காரிய பலிதத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாசத்துல உங்களுக்கு சங்கடங்களை தரக்கூடிய, அதாவது வார்த்தைகளால் குழப்பம், வாழ்க்கை துணையுடன் சண்டை, அக்கம்பக்கத்தினர் அதாவது எதிரிகளிடம் தோல்வியை சந்திக்கக்கூடிய, தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தால்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்னைக்கு வருதுன்னா, ஜூலை 8ஆம் தேதி மதியம் 2:52 உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. ஜூலை 10ஆம் தேதி இரவு 6:59 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க யாரை வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது மேன்மையை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா சாயந்தர வேளையில அந்தி சாயிர நேரமான, தினப்பிரதோஷ நேரமான சாயந்தரம் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ளார லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் மனப்பற்றாக்குறையை போக்கி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட லாபஸ்தானத்துல இருக்காரு. அந்த இடத்த விட்டு 8ஆம் தேதி என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு, விரயஸ்தானத்துக்கு வராரு. ஸோ 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பண தேவைகள் அதிகரிக்கும். குறிப்பா குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கோ வாழ்க்கை துணைக்கோ ஆரோக்கிய சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் ஆரோக்கிய சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 8ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி மீண்டும் ஒரு புதன் பயிற்சி ஏற்படுற வரைக்கும், உங்க ராசிக்குள்ள புதன் வர வரைக்கும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. இது ஆரோக்கிய விரயம் மட்டும் இல்லை, உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்குண்டான செலவுகள், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய செலவுகள், இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். அதே சமயம் உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு, ராசியில இருக்கிற செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு, குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால இந்த பண தேவைகள்னால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படும். அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு. குரு பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால முன்கோபம் இருந்தாலும் சமாளித்து
உங்களுடைய அவப்பெயரை விலக்கி கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். இது குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சிம்ம ராசியில பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் இது பொருந்தும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைக்கு உண்டான வழிவகைகள் ஏற்படும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட் வராம ரிசல்ட் ஏமாற்றத்தை சந்தித்திருந்தால் திடீர்னு உங்களுக்கு 2வது லிஸ்ட், 3வது லிஸ்ட், 4வது லிஸ்ட்ன்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உங்கள் பேர் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 15ஆம் தேதி வரைக்கும் 16 காலை வரை உங்களுக்கு அனைத்து விதமான வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும், மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் 16ஆம் தேதிக்கு மேல விரயஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகின்ற சூரியனால உங்களுக்கு செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அந்த சூரியன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது உங்களுடைய இடது பக்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இடது பக்கம் உங்களுடைய தலையில இடது பக்கத்துல கண்ணுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதற்குண்டான மருத்துவ உதவியை தேவைப்படும் சூழ்நிலை இருக்கு. அதற்கேற்றாற் போல செயல்படுத்துவது நல்லது. அது எப்போ வரும்னா ஜூலை 16 தேதிக்கு மேலதான் வருது. அதனால கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க. பணத்தை அதுக்கேற்ற மாதிரி சேமிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கு. 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய்க்கும் சனி பார்வை இருக்கு. ஆனா அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, ராசியில இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக தன்னுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறாரு, பூமி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக மாத பிற்பகுதியில பூமி தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். ஆனா அந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்கள்ல 16ஆம் தேதிக்கு மேல தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. செலவு ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு லாபம் இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த துறையில இருக்கிற, இந்த ராசியில இருக்கிற மருத்துவத்துறை சார்ந்த தொழில் செய்பவர்கள், மருத்துவராக பிராக்டிஸ் பண்றவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று செலவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கு. அதன் காரணமாக கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் ஆறுது. அதே சமயம் மாத முற்பகுதியில் 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைவான செயல்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால எந்த ஒரு வேலையும் பொதுவில் பண்ணுங்க, எந்த ஒரு காரியத்தையும் பொதுவில் பண்ணுங்க. யாருக்காவது உதவி பண்றதா இருந்தா கூட பொது வெளியில நிக்க வச்சு ஒரு 10 பேர் இருக்க அந்த உதவியை பண்ணுங்க. நான் பண்ற உதவி யாருக்கும் தெரிய கூடாது, இடதுகை பண்ற தானம் வலதுகைக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நீங்க நல்லது நினைச்சு பண்ணினா அந்த தானத்தை வாங்குபவர்கள் உங்களின் மீது தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில சில தவறான விஷயங்களை பரப்புவார்கள். அதனால கொஞ்சம் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு, உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பொது வெளியில தானம் பண்ணா தப்பு கிடையாது. ஆனா அதை திருப்பி சொல்லி காட்டாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற, லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். மாத முற்பகுதியில 8ஆம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் சேர்க்கை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபார செழிப்புத்தன்மை அறிவுபூர்வமாக ஏற்படும். அதன் பிறகு 8ஆம் தேதிக்கு மேல புதன் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது வியாபாரம் செழிப்பா இருக்கும். ஆனா செலவு ஜாஸ்தி இருக்கும். உங்களுடைய வியாபார தேவைக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் இந்த மாசம் 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது மீண்டும் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, தனலாபம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தொழில் விருத்தி ஏன் ஏற்படுறதுன்னா, 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்க விரயஸ்தானத்தில் இருக்கிறவர் 8ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்குள்ள வர்றதுனால அடுத்தவர்களை வசீகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு வியாபாரம், தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கூட உங்களுடைய ஓவர்சீஸ் கவுண்டர் பார்ட், ஓவர்சீஸ்ல இருக்கிற உங்களுக்கு சப்ளை பண்றவங்க இல்ல உங்க ப்ராடக்டை வாங்குறவங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதம் சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வருகின்ற 8ஆம் தேதிக்கு மேல அவர்களே உங்களை தேடி வந்து உங்களுடைய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. மொத்தத்துல இந்த மாதம்
பாசிட்டிவான வைப்ரேஷனும் நெகட்டிவான சங்கடங்களும் கலந்த மாதமாக இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த நெகட்டிவ் விஷயத்துல நீங்க சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. குரு உங்களுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்பு இருக்காது. இருப்பினும் இடது கண் சம்பந்தப்பட்ட செலவுகள் மட்டும்தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பர்சனல் விஷயத்துல அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சனி சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால சட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபத்தினால வார்த்தைகளை விட்டு உங்களுடைய பெயரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அபவாத பெயரை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். விநாயகர் வழிபாடு விடியற்காலையில பண்ணணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும். சாயந்தரம் அந்தி சாயிர நேரத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களின் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழங்கிடுவார்.